ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின்கானை காமிக்கிறாங்க. அங்கே அவள் வந்து அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு வயசான பர்சனை அங்கே பப்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்பானா அப்படிலாம் கிடையாது, இவர்கிட்டருந்து எப்படியாச்சும் எல்லா பொருள்களையுமே திருடணுன்றதுக்காக அந்த வேலை பண்ணிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதே வேலை தான் போல். அப்போ அவங்க ஃப்ரெண்டு அங்கே பாரு அந்த அளவோட வாட்சை கண்டிப்பாக இதெல்லாம் விற்றா பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு காசு கிடைக்குன்னு சொன்னதும், அப்படிலாம் நம்ம ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களோட வீடு வந்துருச்சு, நீங்கள் இப்போ இறக்கி விட்டால் நீங்கள் வந்துட்டு காசு பே பண்ணணும்ல அப்படின்றத சட்டி கேட்டதுமே அவருமே வந்துட்டு அங்கே காசை வந்து சென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. இவங்களுக்கு இதே பொழப்பு தான் போல், மற்றவங்கள ஏமாற்றி பொழைச்சிட்டு இருக்காங்க. பிறகு வீட்டில் போய் அவங்க நல்லா ஹாப்பியாக அங்கே நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து, உனக்கு இன்னைக்கு வந்து அதிகமாகவே நீ காசு எடுத்துட்ட, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே வந்துட்டு, நான் இன்னைக்கு வந்து பப்புக்கு போயிருந்தேன்னா அங்கே ஒரு பொண்ணை வந்து தேடிட்டு இருக்காங்க, அந்த டிடெக்டிவ் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பாரு அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவளோட ஐடியா ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு சொல்கிறத கேடு, அந்த பர்சன் வந்து பெரிய ரிச்சஸ்ட் பர்சனா, அவங்களோட நீஸ் வந்து 3 இயர்ஸில் காணாமல் போயிட்டாங்களாம். இப்போ அவளுக்கு வந்துட்டு ஏஜ் தான் இருக்கும். பொண்ணு மாதிரி நீ போய் எங்கள் ஆக்டிங் பண்ணேன்னா அந்த சொத்து எல்லாமே உனக்கு வந்துருச்சுன்னா நம்ம எப்பயுமே ரிச்சாக நல்லா சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. அப்படிலாம் சொல்லாத, நீ வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எப்படியோ வந்துட்டு அங்கே சமாதானப்படுத்தி அங்கே ஒத்துக்க வச்சிடுறாங்க. அந்த ஆளை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட நேம் தான் கூஜன். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில். அங்கே அவங்க அதெல்லாமே பார்த்துட்டு இவனை மாதிரி ஒரு ரிச்சான பர்சன் இங்கெல்லாம் இருந்தால் அது வந்துட்டு என்ன நியாயம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. அப்போ சரி ஓகே, நீ இப்போ போய் பேசி அவர்கிட்ட வந்துட்டு மெதுவாக பேச்சு கொடு அப்படின்றத சொன்னதும் என்னால் முடியாது அப்படின்றத சொல்கிறா. இப்படிலாம் நீ சொல்லாத போன்னு சொன்னதுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே இங்கே கிளம்பி போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ முன்னாடி அங்கே போய் உட்காந்ததுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ என்னோடய ஃபோன் வந்து மிஸ் ஆகி எனக்கு வந்துட்டு என்னோட சிஸ்டர்கிட்ட பேசணும், நான் இப்போ கால் பண்ணேன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ப்ளீஸ் உங்கள் ஃபோன் கொடுக்குறீங்களான்னு சொன்னதுமே அப்போ அங்கே உடனே அங்கே வந்து வாங்கிக்கிட்டு அங்கே தேங்க்யூ அங்கிள்னு சொல்கிறா. அங்கே கால் பண்ணியுமே அவங்க வந்து சிஸ்டர்கிட்ட அங்கே வந்து பேசுகிற மாதிரி எப்படியோ வந்து ஒரு ட்ராமாவாக பண்ணிகிட்ருக்கா. பட் ஹீரோக்கு இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்காளேன்றது பிடிக்கல. நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அவங்க கார்லேருந்து பார்க்கும்போது அவங்க கடன் வாங்கி வச்ச ஆளுங்களாம் அங்கே வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே பயந்து போயிட்டு ஐயோ கடவுளை, இவங்க வந்துட்டு ஹோட்டலுக்குள்ளே போன நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஃபேஸெல்லாம் மறைச்சிக்கிட்டதுமே என்ன பார்த்துட்ருக்கீங்க வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே வேகமாக போய் அந்த ஆள்கிட்ட, நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி அசிங்கெல்லாம் பண்ணிடாதீங்க, என்னோட சிஸ்டர் வந்து அந்த பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கா, அவர் பெரிய ரிச்சஸ்ட் மேன், உங்களோட காசு எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு டபுளாக வந்து திரும்ப கூட பே பண்ணிடுவேன், ஸோ நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிகிட்ருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினையுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க வீச்சாங்க. நம்ம ஹீரோட்ட போய் ப்ளீஸ் நீங்கள் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, அந்த பர்சன்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரானவங்க, ஏன்னா ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையுமே இங்கே ஒரு ட்ராமா பண்ணதும் நம்ம ஹீரோவுமே என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே வந்து அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணலான்னு பார்க்குறா. பட் அவன் பேசவே மாட்டான், அவனுக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி நான் வந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திரும்ப அங்கே ட்ராமா பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அதுக்குமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலை. அப்போ அங்கே டிடெக்டிவ்கிட்டேருந்து கால் வந்ததுமே நம்ம ஹீரோயினை சரி ஓகே நீ வந்துட்டு இப்போ கிளம்புன்னு சொல்லிட்டு அவளோட வீட்டில் அவன் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கான்ப்பா, எப்படி போய் நம்ம வந்துட்டு அவன்கிட்ட வந்து நெருங்குறதுன்னு சொன்னதும் நம்ம வந்துட்டு அடுத்த பிளான் வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க கேப்லிங்க்கு வந்து கிளம்புனதுமே நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ இப்படி போய் கேப்லிங்கில் விளாண்டே நம்ம இப்போ கடைங்காரன் வாங்கி வச்சுருக்கோம், ஒரு நாள் தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேத்துக்குமே அப்படியே வந்துட்டு வாக்குவாதம் ஆரம்பிச்சிருது. அப்போ உங்கள் சிஸ்டர் என்ன நீ என்கிட்ட இப்படியா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கிளாஸை தூக்கி போட்டு உடச்சிடுறா. அவ்வளோதான், இவளும் பயங்கரமாக சண்டை போட்டு அடித்து உருள் லெவலுக்கு ஆகி. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு ஏன் இப்படி பண்ணி தொலைகிறீங்க, அம்மாவுக்கு மட்டும் இது கேட்டுச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகுறது, பேசாமல் இருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். இவங்களோட வீட்டில் தான் ரெண்ட்டுக்கு இருக்காங்க போல். அப்போ அக்கா தங்கச்சியுமே 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க கூடவே வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ அவங்க வந்து மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எதுவுமே சுத்தமாகவே புரிய மாட்டுது. இப்போ நம்ம ஹீரோ என்னோட நீஸை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, அவள் 3 இயர்ஸில் வந்துட்டு அந்த காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் எதுவுமே வந்துட்டு அவங்க பேசுகிறது அவனுக்கு புரியலன்னு சொன்னதுமே ஹீரோ உடனே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு அங்கே மெசேஜ் பண்ணுறான், எப்படியாச்சும் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து பேசிகிட்டு இருந்தா இல்லையா, ஸோ அவனுக்கு வந்துட்டு அது தெரியுது, இவளுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டதுமே அவங்க சிஸ்டர்
சிஸ்டர் இப்போ நீ போய் வந்துட்டு அவன்கிட்ட பேசு, கண்டிப்பாக வந்துட்டு காசு நிறையா கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்றா. அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே போயிட்டு அங்கே வந்து அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே அவனுக்கு வந்துட்டு ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்னன்னா அவங்க வந்துட்டு 3 வயசில் வந்துட்டு ஒரு குழந்தை வந்து அங்கே மலை அடிவாரத்தில் காணாமல் போயிடுச்சு. அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பேபி வந்துட்டு அப்பா அம்மா இல்லாமல் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே சொன்னதுமே நம்ம ஹீரோ இல்லை இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எங்கே போயிட்டுருக்கா, உனக்காக தான் நான் வந்தேன், காசு பே பண்ணு அப்படின்றத சொன்னதும் என்னோட செக்ரட்டரி வந்து உனக்கு பே பண்ணுவாருன்னு சொன்னதுமே அதெல்லாம் என்னால் முடியாது, நீயே பே பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறா. அப்போ அங்கே அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்ன வந்துட்டு எனக்கு வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதனால தான் சொன்னதும் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவனுமே இங்கே பே பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு எப்போ நீ வீட்டுக்கு வரப்போகிற அப்படின்ற சட்டி கேட்டதுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் நீஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருவா, அதுக்கு தானே நான் இவ்வளோ தேடிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவங்க 2 பேருமே எப்போ இறந்து போயிட்டாங்க, அவள் எப்படி வந்து உனக்கு கிடைப்பா, நீ இப்படி வெட்டியாக வந்து தேடிட்டு இருக்காதான்னு சொன்னதும் அது என்னோட கடமைம்மா, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிடுறான். அப்போ அவங்க அம்மாக்கான ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே அவங்க அவங்க அம்மாவை வந்துட்டு அங்கே மீட் பண்ணுறா. ஆண்டி இந்த இதை எனக்கு போட்டு காமிக்க முடியுமா, என்னோட அம்மாவுக்கு வாங்கணும், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு கேட்டதுமே அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சதுமே இவ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி பார்க்குற மாதிரி அவங்க ஹேரவே வந்து ஒன்று வந்து பிடுங்கி வச்சுக்கிறா. வீட்டில் வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட அங்கே வந்துட்டு அவள் ஐடியாவெல்லாம் வந்துட்டு பண்ணதும் அப்போ நீ வந்துட்டு என்னன்னு எனக்கு தெரியுது, இந்த வேலை பண்ணாதான்னு சொன்னதுமே ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒன்று கூப்பிட்டா இந்த ஹேரை கொடுத்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடலாம், ஸோ வந்துட்டு சொத்து எல்லாமே உனக்கு கிடைச்சிரும் அப்படின்றத சொன்னதும் ஆனால் ஹீரோயின் இப்படிலாம் நீ போய் சொல்லாத, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு சண்டை போடுறா. நீ ஃபஸ்ட்டு பேசாமல் என் வேலையை பார்க்க விடு, என்னை கோவப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுருக்கா. ஹீரோயின் அங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அங்கே பே பண்ண போனால் வேற ஒரு பர்சன் வேகமாக வந்து பே பண்ணுறான். பட் ஹீரோயினுக்கு அது இரிட்டேட் ஆகுது, அவன் நினச்சது அவள் தான் ஃபஸ்ட்டு முடிக்கணுன்ற மாதிரி கேரக்டர் போல். அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வந்தால் அவங்க சிஸ்டர் ஆல்ரெடி அந்த கடைங்காரங்களாம் வந்து நின்றுட்டுருக்காங்க சுற்றி வளைச்சி. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் இங்கே வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இப்போ எங்கள்கிட்ட காசு இல்லை கண்டிப்பாக கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. எவ்வளோ நாள் இப்படியே வந்து போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக இன்றைக்கி உங்களை சும்மா விட மாட்டேன், வாங்கின காசை ஒழுங்காக கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கே கோவப்படுறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம், எனக்கு வந்துட்டு உண்மையிலே எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு என்னென்னத்தையும் உளறாங்க. நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, காசை கொடு அப்படின்றத சொன்னதுமே காசு எங்கிட்ட போய் கொடுக்க முடியும், உடனே அங்கே வந்து பிடிச்சி தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடுறாங்க 2 பேருமே. ஆனால் அங்கே வந்து எல்லாரும் விரட்டிட்டு வந்ததில்லை, கடைசியில் நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கே வந்து வசமாக மாட்டிக்கிறான். எங்கே ஓடுற வா என் கூட அப்படின்ற சொல்லிட்டு வரும்போது அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து அவனோட நேம் வந்து ஃபேங். அப்போ அந்த பர்சன் வந்து வேகமாக நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அவனை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அந்த பர்சன் இப்படி எதுக்காக நைட் நேரத்தில் இங்கே சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டுருக்கா. இன்றைக்கி பாரு அந்த டிடெக்டிவ் கண்டிப்பாக என்கிட்ட வந்துட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லுவான், நான் சொல்ல வைப்பேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோவுமே அங்கே போய் அந்த டிடெக்டிவ்கிட்ட அந்த நீஸை பற்றி அங்கே வந்து என்கொயரியை பற்றி இங்கே கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் போயிட்டு உங்கள் நீஸை பற்றின விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அவனை குஜனை மீட் பண்ணிவிட்டு உண்மையிலே தான் சொல்கிறேன், என்னோட சிஸ்டரையுமே என்னோட அப்பா அடாப்ட் பண்ணி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார், அவளை வரும்போது 3 இயர்ஸ் தான் அவளுக்கு ஏஜ், இப்போ வந்துட்டு அவள் பெரிய பொண்ணு ஆகிட்டா, நீங்கள் வந்து டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அவளை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அது ஒத்துக்க வந்து விருப்பம் இல்லை. யாராச்சும் கூட்டிகிட்டு வந்துட்டு உடனே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பாருன்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களோட நீஸாக இருப்பா, உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தால் இந்தாங்க உங்களுக்காக நான் ஹேர் கூட கொடுக்குறேன், அவளோட தான் நீங்கள் ஒரு தடவை டிஎன்ஏ எடுத்து பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்துடுது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வேமாவையும் கிளம்பி போய் பார்க்க போகிறான். அப்போ அவங்க அம்மா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்காங்க. நீங்கள் எப்படிமா இருக்கீங்கன்னு சொன்னதுமே என்ன பண்ண முடியும், என்னால் இந்த துக்கத்தை மறக்கவே முடியலையே, உன்னோட பிரதர் என் பேச்சை கேட்காம வேற ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்தான், என்னால் ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு, அதோட அவங்க வீட்டை விட்டு வெளியே போனவங்க தான் அவங்க இறந்துமே போயிட்டாங்க, என்னோட கிராண்ட் டாட்டருமே என்னால் இப்போ வரைக்கும் பார்க்க முடியலை, நான் சாகுறவங்களையும் பார்ப்பனா இல்லையான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுததுமே அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஃபேங் அன்னைக்கு நம்ம ஹீரோயினை காப்பாற்றினதுக்காக என் கூட நீ டின்னருக்கு வரணும்னு கூப்பிட்ருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்திருக்கா. பட் அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ரிச்சானவங்க போல். ஸோ வந்துட்டு அவங்க சில பேரோட பிஹேவியர்ஸ், அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஃபேங்க்டா நீ எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க, எனக்கு வந்துட்டு எப்படி இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டதுமே என் கூட வர்றதுக்கு யாருமே கிடையாது, ஸோ அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான்.
நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, "நீ மீட் பண்ணுறதுக்காக வா என்ட்ட" அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும், "நான் வந்துட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் நீ வந்துட்டு காசு குடுத்தா தான் நான் வர முடியும்" அப்படின்றத சொல்றா. அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து நான்சென்ஸா பேசிட்டு இருக்கதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. நான் ஒண்ணும் உன்னோட நீஸ்லாம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே, "நான் வந்து பேசிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட்டு வான்னு" சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்ப அந்த ஃபேங் வந்து அங்க வந்து ஒரு வாட்ச குடுத்து, "இத கிஃப்ட்டா நீ வச்சுக்கோன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின் வாங்கி பார்த்துட்டு, "ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கே" அப்படின்றத சொல்லிட்டு, "இல்ல, இல்ல வேணாம் நீயே வச்சுக்கோ" அப்படின்றத சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோ இப்போ எங்கள் ஹீரோயின் மீட் பண்ணதுமே தன்னோட நிலைமையெல்லாம் அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நீ வந்து நீசா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும்ல அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின் இப்போ உனக்கு என்னதான் வேணும் அதை ஸ்ட்ரைட்டாக சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ, நீ வந்து என்னோட நீசா வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், அப்போ நீ என்ன வந்து என்னை பொய் சொல்லி நடிக்க சொல்லிட்டு இருக்கியா? சரி ஓகே இருந்துட்டு போட்டோம். ஆனால் உண்மையிலேயே நான் வந்துட்டு ஒரு வேளை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உன்னோட பிரதரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அவரோட சொத்து எல்லாமே எனக்கு தானே கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு, சொத்துக்காக எப்படி அலைஞ்சிட்டு இருக்கா, இவ எப்படி நம்ம வீட்டு குடும்பத்து பொண்ணா இருப்பான்னு சொல்லிட்டு நீ எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு அவன் அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஃபேங் அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க இவர் கூடன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், இந்த ஆள் என்னை தேவையில்லாம வர வச்சுட்டு இப்போ வந்து எனக்கு காசுமே கொடுக்க மாட்டாரு, ஒழுங்கா எனக்கு நீ இப்போ பே பண்ணு, நான் உன்னால் டாக்ஸி வேற பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக வந்துட்டு அவனை இன்சல்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு காசுக்காக வந்துட்டு இப்படி வந்து சீப்பாலாம் வந்துட்டு சிஸ்டர்ஸ் சம்பாதிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயின் வந்துட்டு ஒரே குத்த அவனை குத்தி விட்றா. தேவையில்லாமல் வந்துட்டு என்னை பற்றி என்னோட சிஸ்டர் பற்றி இப்படி பேசுனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்போ அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஜியா அங்கே வர்றா. அவளுங்க பார்த்ததுமே அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே நம்ம ஹீரோயின், நான் உன்னை பிறகு பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஜியாட்ட, நீ எப்போ வந்த கண்ட்ரிக்கு, நீ என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லையேன்னு சொன்னதுமே, இங்கே சில ஷூட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உனக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இங்கே பார்க்க வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு சின்ன ஹாப்பி இருக்க தான் செய்து அவளை திரும்ப ரிட்டன் பார்த்ததில்ல. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே அந்த ஃபேங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஃபேங் சொல்கிறான், உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு லவ் ஆயிடுச்சுப்பான்னு சொன்னதும், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோங்க வந்துட்டு, நான் வந்துட்டு உன்கிட்ட பேசினது தப்பு தான், நீ வந்து என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்கிட்ட இப்போ பேசணும், ப்ளீஸ் என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின்மே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அங்கே ஃபேங்க் அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவனுக்கு இப்போ வீட்டில் இருக்க சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே இங்கே சொன்னதுமே நம்ம ஹீரோயின், சரி ஓகே நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீ எனக்கு பேமெண்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஒரு மந்த்லி பே பண்ணுறது பெரிய அமௌண்ட்டாக சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு பெரிய ஷாக் ஆயிடுது. சரி ஓகே நீ வந்து சொல்கிறது எல்லாமே உண்மை தான், அதே டயத்தில் தான் எர்த்குவேக் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸுமே இறந்து போயிட்டாங்க, தான் என்னோட ஹோம் டவுன்மே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உன்னோட பிரதரோட பொண்ணு நானும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவரோட சொத்து எல்லாமே எனக்கு தானே கிடைக்கும்னு சொன்னதும் அப்போ அங்கே அவனுமே ஆமான்னு சொல்கிறான். சரி ஓகே சொல்லு சும்மா, அது எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அது பில்லியன் கணக்கில் இருக்குன்னு சொன்னதும் இவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிருது. நான் அப்படின்னா உன்னை வந்து அங்கிள் தான் கூப்பிடணுமான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க சிஸ்டர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னதுமே அப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்படின்னா நம்ம வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக வாழலாம்ல, ரொம்ப பணக்காரவங்களாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. கதவை யாரோ நாக் பண்ணதுமே அங்கே பார்த்தா அந்த கடைக்காரவங்களாம் உள்ளே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. இப்போ காசு கொடுக்கலன்னா இப்போ கண்டிப்பாக நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின் பயந்துட்டு வேமா அங்கே ஃபேங்க்கு கால் பண்ணி வர வச்சுவிடா. நம்ம ஃபேங்மே அவங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்தவங்க செட்டில் பண்ணி அனுப்புனதுமே நம்ம ஹீரோயின், நீ வந்து இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், பட் இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக நான் உனக்கு திரும்ப பே பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே டைமை பார்த்துட்டு, ஐயோ கடவுளே இப்போ நான் அவனை பேரை போய் மீட் பண்ணணுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேகமா சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கேருந்து அவனை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கா. ஃபேங்க் அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட டோட்டல் லுக்கவே அங்கே வந்து மாற்றிடுறான். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, நான் சொல்கிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணாதே போதும், என்னோட அம்மா நல்லா ஆகிட்டாங்கன்னா எனக்கு அது போதும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், அப்படின்னா நான் வந்து உங்களை அங்கிள் தானே கூப்பிடணுங்க அப்படின்றத சொல்கிறா. ஆமாம் நீ மறந்து போயிடாத, அதே மாதிரியே வந்து கூப்பிடணும், நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி நீ ஆக்ட் பண்ணி அவங்க வந்து நல்லபடி ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். கண்டிப்பாக உனக்கு பேசினபடி எல்லா காசுமே நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அந்த அந்த கடைக்காரவங்ககிட்ட கால் பண்ணி நம்ம ஹீரோவை பற்றி அங்கே விசாரித்ததுமே அவன் பெரிய ரிச்சஸ்ட் மேன், அதுக்குமே அவனுக்கு வந்துட்டு மேரேஜெல்லாம் இப்போ ஆகலை அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஜெலஸ் ஆகுதா இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டு இருக்கானான்னு தெரியல, ரொம்ப டென்ஷனோடு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஜியா வந்துட்டு அங்கே ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வரும்போது அப்போ அங்கே அந்த ஃபேங்கை தான் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ ஃபேங் வந்து, நீங்கள் வந்துட்டு குஜனோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா. அதுக்கப்புறம் அந்த டைமண்ட் வாட்சை வந்து கிஃப்டாக கொடுத்ததுமே அவவே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வாங்கிக்கிறா.
அப்போ அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு உன் ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டியை போய் மீட் பண்ணிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உன் பேர் வந்துட்டு லின்காங்க அப்படின்றத சொன்னதும் உங்கள் அம்மான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோட்ட உண்மையிலே இது உன் அண்ணன் பொண்ணாப்பா அப்படின்றத கேட்டதும் ஆமாம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் வந்துட்டு உடனே இப்போ என்னை கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னதும் இவ்வளோ நாள் என்னோட பேத்தியை நான் விட்டுட்டு இருந்ததே போதும், நான் இப்போ உடனே போய் நான் அவளை வந்து நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கிறணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அவளை மீட் பண்ணுறதுக்காக அந்த ஜியா அங்கே வர்றா. பட் வந்துட்டு அவள் உள்ளே வந்ததுமே அங்கே பார்த்தாலே சுத்தமாக அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது போல். நீ எதுக்காக இப்போ வந்த, நான் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நீ வந்திருக்க வேண்டியதானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ நீங்கள் ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு தேவைகள் இருந்தப்ப இவ என்ன இருந்தாளா உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா, இப்போ எதுக்காக திரும்ப வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே சாரி கேட்குறான். என்னோட அம்மா பேசுனது நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவளுமே வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் வந்துட்டு அவங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கவலைப்படாதான்னு சொல்லும் போது நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போனது தப்பு தானேன்னு சொல்லிட்டாங்க. ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவங்க ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வைரல் ஆகி போயிருது போல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம். அவங்க அம்மா அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு இந்த அக்கப்பருக்கு தானே நான் வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அங்கே கோவப்பட்டு திட்டிட்டு அவனை நீ என்னோட பேத்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டுட்டு போகிறான். ஹீரோயின் அங்கே ரூமை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு எல்லாத்தையும் அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. நான் வந்துட்டு இப்போ குளிக்க போகணுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு குளிச்சுட்டு பணக்காரவங்களாம் அப்படியே குளிச்சுட்டே வந்து ஒயின் குடிப்பாங்கள்ல, நானுமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவள் பாட்டு ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. அப்போ அங்கே சவுண்டை கேட்டுட்டு ஹீரோ வேகமாக உள்ளே ஓடி வந்து அவளை எப்படியோ காப்பாற்றி எங்கள் பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். பட் ஹீரோயினுக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. பிறகு நம்ம ஹீரோ அவளோட கால்லெல்லாம் அங்கே வந்து மெடிசன் போட்டுட்டு நீ வந்து இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்காத ஒழுங்காயிரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.